ஹை லேர்னர்ஸ், ஒரு கதை சொல்லட்டுமா? இன்னைக்கு எட்வர்ட் ஸ்பென்சரோட எபித்தலாமியன் தான் பார்க்க போறோம். அது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1595. அவர் எலிசபெத் பாயில மேரேஜ் பண்ண டேட் வந்து June 11, 1594. வெரி நெக்ஸ்ட் இயர் இந்த ஒர்க் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதனால இது வந்து நம்ம நப்ஷல் சாங் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ மேரேஜ் சாங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த போம்ல டோட்டலா 365 லைன்ஸ் இருந்திருக்கும். இந்த 365 லைன்ஸ் அவர் நம்ம கேலண்டர்ல இருக்க டேட்ஸ் கூட கம்பேர் பண்ணி தான் 365 லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் பண்ணியிருப்பாரு. டோட்டலா 68 ஷார்ட் லைன்ஸ் இருக்கும். அந்த 68 ஷார்ட் லைன்ஸ் எது கூட கம்பேர் பண்ணி அவர் 68 நம்பர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்னா நம்மளோட இயர்ல இருக்கிற வீக், months and seasons அதோட டேட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு டோட்டலா 68 ஷார்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. டோட்டலா 24 ஸ்டான்சாஸ் இருக்கும். 24 ஸ்டான்சாஸ் நம்மளோட பெர் டேல இருக்கிற 24 hours கூட அவர் கம்பேர் பண்றதுனால 24 ஸ்டான்சாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த போமை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் நியூஸஸை எவோக் பண்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எப்படி நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பெரிய போம் எழுதும் போது நியூஸஸை எவோக் பண்ணிட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சேம் லைக் தட் அவர் நியூஸஸை எவோக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் இங்க ஒரு கிரேட் மியூசிஷியனோட ரெஃபரன்ஸ் வந்து வருது. அது யாரு அப்படின்னு சொன்னா ஆர்பியஸ். ஆர்பியஸ் தான் தூங்கிட்டு இருந்த எலிசபெத் பாயில எழுப்பி மேரேஜ்க்காக கிளம்ப சொல்றதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஆர்பியஸ் அவர் கம்பேர் பண்ணி கொடுத்திருப்பாரு. இந்த போம்ல எலிசபெத் பாயிலோட பிசிக்கல் பியூட்டியை அவர் பிரைஸ் பண்ணி பேசியிருந்திருப்பாரு. அவங்களோட பாடியை பேலஸ் கூட அவர் கம்பேர் பண்ணியிருந்திருப்பாரு. அதனாலதான் இதை நம்ம என்ன போம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பிளேஸ் அண்ட் போம் அப்படின்னு சொல்றோம். பிளேஸ் அண்ட் போம்னா பிசிக்கல் பியூட்டி, விமனோட பிசிக்கல் பியூட்டியை பிரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது நம்ம பிளேஸ் அண்ட் போம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போம்ல எல்லா ஸ்டான்ஸாலையும் ஒரு ரிஃப்ரைன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே வந்திருக்கும். அந்த ரிஃப்ரைன் என்ன அப்படின்னா the woods shall to me answer my echo ring. இந்த ரெஃப்ரைன் அந்த டோட்டல் போம்லயும் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் அப்படின்றது தான் அதுல முக்கியமான பாயிண்ட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங்.